Hello friends, this is Sabila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட் ஆன ரொம்ப ஈஸி டக்கு அண்ட் டேஸ்டியான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பவுல் வந்து நான் வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்போவுமே வேர்க்கடலை சட்னி வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் வந்து வறுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை உங்களுக்கு வந்து கடலை கிடைக்கும், பட் அது வாங்கி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்ட பிறகு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். இது இப்போது நல்லா இந்த மாதிரி தோல் எடுத்துடுங்க. நல்லா ஆறிட்ட பிறகு இந்த தோல் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் உங்களுக்கு வந்து பட்டு ரொம்ப மெஸ்ஸியாக ஆகிடும். அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்மால் டிப்ஸ் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த பிளேட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டுட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. எங்கேயுமே வந்து உங்களுக்கு மெஸ்ஸி ஆகாது, எங்கேயுமே படாது. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இந்த தோல் ஃபுல்லாக பேப்பரில் கலெக்ட் ஆகிட்டுருக்கு. அந்த பேப்பர் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம டஸ்ட்பினில் போட்டுடலாம். வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வறுத்த வேர்க்கடலை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கோங்க. அதில் உங்கள் டேஸ்ட் அண்ட் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரை சில்லி சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு வந்து புளி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு, கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தண்ணி போட்டுட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வேர்க்கடலை சட்னி ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது, லைட்டாக குறவாக இருக்கட்டும். இந்த மாதிரி இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணி இந்த தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி நீங்கள் எப்படி உங்களுக்கு வில்லிங்கோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 மெம்பர்ஸ் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போது இந்த சட்னி வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு கறி லீஃப் சேர்த்துட்டு இப்போ நீங்கள் சட்னியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான வேர்க்கடலை சட்னி வந்து டக்குன்ட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் டோட்டலாக ஃப்ரீ தான். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச்.